கங்கா பற்றி ஏதாவது பேசலான்னு தயார் பண்ணிட்டு வந்தால் மொத்தத்தையும் சுபா சொல்லிட்டான். உங்களால் என்ன பண்ணுறது, இந்த பொண்ணை யார் முன்னாடி பார்த்து விட்டது, அது எந்த ஊரில் பிறந்தார், எங்கே வளர்ந்தார், எந்த ஓவியக்கல்வியில் படித்தார், ராமண்ணா கிட்ட வந்து எப்படி சேர்ந்தார், முதல் படம் 1953 வாழ பிறந்தவள் எல்லாம் சொல்லிவிட்டு நமக்கு என்ன பேசுறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு வில்லங்கம் வரும்னு தெரிஞ்சுட்டு தான் நான் வேறு மாதிரி ஃபார்மேட்டில் வந்துட்டேன். அப்புறம் அதே மாதிரி இப்போ இது வந்து கங்காவோட நிகழ்ச்சியில் வந்து சிவகுமார் பற்றி பேச வேண்டியது அனாவசியம். இப்போ இந்த மணியம் சொல்லி வந்திருக்காரு, அவருக்கு ஏதாவது ஒரு டாபிக் கொடுக்கணுமே சொல்லி கொடுத்துட்டாங்க பொருளுக்கு. இது என்னுடைய நிகழ்ச்சியில் என்னை பற்றி அவர் பேசுனது அதிகம், அது இந்த நிகழ்ச்சிக்கு அவசியமான விஷயம். பட் பேசியாச்சு, ரெக்கார்ட் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ கங்கா சார் வந்து நான் பேசுறதுக்கு என்ன தகுதின்னு பார்த்தா, அவருடைய ஆர்ட் டைரக்ஷனில் ஏபி நிலத்தில் கிட்டத்தட்ட 80% படங்களில் நான் நடிச்சிருக்கிறேன். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். ஏன்னா இது அந்த வாய்ப்பு இங்கே யாருக்குமே இருந்திருக்காது. இந்த வரும்போது இந்த ஓவியங்களை பற்றி பேசிகிட்டு வந்தோம். நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். இதில் முருக மூஞ்சியும் பொம்பளை மாதிரி இருக்கும், வள்ளி மூஞ்சியும் பொம்பளை மாதிரி இருக்குது, தெய்வான மூஞ்சியும் எப்படி இருக்கும், பார்வதி மூஞ்சியும் பொம்பளை மாதிரி இருக்கும், சிவன் மூஞ்சி படம் மாதிரி. இங்கே வந்து ஆம்பளை மாதிரியே இருக்க மாட்டாங்க. பாருங்கள் எல்லா சாமியும் ராமரை விட்டு ராம மூஞ்சி பாருங்கள், சீதை மூஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ இது உனக்கு காரணம் என்ன, கடவுள் எல்லாம் எப்போயுமே அழகாக இருப்பாங்க. இப்போ இது உனக்கு இப்போ என்ன ஆச்சுன்னா, கந்தன் கண்ணியில் அவங்க முருகன் வேஷத்துக்கு ஆள் தேடுறாங்க. அதில் 33 பேர் டெஸ்ட் பண்ணாங்க. அது சின்ன முருகன், குட்டி முருகன் யார் வேணாலும் போடலாம். நடுமுருகன் ஸ்ரீதர் பண்ணியாச்சு. கல்யாண முருகன் சொல்லி ஜெயலலிதாவுக்கும் வித்யாவுக்கு ஜோடி நடிக்கிற முருகன் வேஷத்துக்கு ஆள் தேடுறாங்க. முருகன் வேஷத்துக்கு ஆள் தேடுறாங்க. 33 பேர் டெஸ்ட்டு. ஒரு பையன் பார்க்க லட்சணமாக இங்கிலீஷ் பேசுகிறான், ஏன்னா அப்போலாம் டப்பிங் கிடையாது. அப்புறம் ஒருத்தருக்கு அண்ணன் மாதிரி சுத்தம் மண்டையில் மேலே முடியே கிடையாது, மேலே டாப்பில் போயிடுச்சு, அது யூஸ் பண்ண முடியாது. ஒருத்தருக்கு தாடை கீழே சதை தொங்கிட்டு இருக்குது, நிறைய தண்ணி அடிச்சுன்னா இது இறங்கி போகும், இது தொங்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஜெமினி கணேசன் மாதிரி சிவாஜியோடைய பிற்கால போய் ஒன்றைய சதை இருந்தால் அதுவும் யூஸ் பண்ண முடியாது. கண்ணு சின்ன, ஜெய்சங்கர் கண்ணு மாதிரி கண்ணு சின்ன கண்ணு யூஸ் பண்ண முடியாது. சோசார் மாதிரி ரொம்ப பெரிய கண்ணு முட்டை கண்ணு தான் யூஸ் பண்ண முடியாது. பல பிரச்சனைகளுக்கு இடையில் 33ஆவது ஆளாக என்னை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த படங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். இந்த படங்களில் ஒரு இலக்கணம் உண்டு, முகங்களுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. நீங்கள் வீட்டில் போய் கண்ணை குத்திக்காமல் டிவைடர் வச்சுங்க. டிவைடர் வச்சுட்டு இப்படி மெஷர் பண்ணுங்கள். இந்த 2 கண்ணுக்குள்ள இடைவெளி ஒரு கண் இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கண்ணுடைய அளவு இந்த முனையை பார்த்துட்டு அப்படி வச்சு பார்த்தா 2 கண்ணுக்குள்ள இடைவெளி ஒரு கண்ணளவு இருக்கணும். இந்த மூக்கு நீளமும் இந்த நெத்தி நீளமும் மூக்கு அடியுள்ள பகுதியும் ஒரே அளவு இருக்கணும். புரியுது நம்மளுக்கு? அப்புறம் ப்ரொஃபைல் திரும்பினோம்னா மேல் விட கொஞ்சம் வெளியிலும் உள்ள கொஞ்சம் அடங்கியிருக்கணும். இப்படி இருக்கக்கூடாது, இது வெளியே அது உள்ள அப்படி இருக்கக்கூடாது. இந்த உதடு கொஞ்சம் வெளியிலையும் இது கொஞ்சம் உள்ள அடங்கி இருக்கணும். காது எவ்வளோ இருக்கணும், கண்ணம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் மொத்தமாக எல்லா விதமான அளவுகளையும் பார்த்து செலக்ட் பண்ணதுனால தான் இன்னும் முருகன் வேஷத்துக்கு என்னை விட்ட வேறு ஆள் இல்லை. இந்த முருகன் வேஷத்தில் உள்ள முகத்தான், அந்த முகம் மாதிரி அந்த முகத்துக்கு தான் முதல்ல டெஸ்ட் போட்டாங்க. கங்கா வந்து எல்லா படமும் ஏபிஎன் படங்கள் போல சாரதா ஸ்டுடியோவில் தான் அவங்க எடுப்பாங்க. பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்ச எல்லா செட்டும் அங்கே தான் போட்டாங்க. பின்னாடி வந்து ஒரு மலை மாதிரி வரைஞ்சிருந்தார் செவத்து, ஒரு வருஷம் பேக்ரவுண்டில் ஒரு மவுண்டன், பக்கத்தில் ஒரு மயில் நிற்கிற மாதிரி போட்டு என்னை கொண்டு போய் நிற்க வச்சாங்க. அதாவது முகம் முன்னேற்றம் பார்த்தீங்கன்னா, முகம் நேராக இருக்கும்போது மூக்கு ஓட்ட தெரியக்கூடாது. வீட்டில் போய் கண்ணாடி போய் பாருங்கள், இப்படி தெரியக்கூடாது. நேராக ஃபோட்டோ எடுத்து இப்படி தெரியக்கூடாது. அவனுக்கு மூக்கு துவாரம் வந்து நேராக எடுக்கிற ஃபோட்டோ தெரியக்கூடாது. அது ஒரு கணக்கு இருக்குது. அதே மாதிரி இடம் பக்கம் சில பேருக்கு நல்லா, ஜெமினி கணேசனுக்கு இடது பக்கம் ப்ரொஃபைல் நல்லா இருக்கும்,
வலது பக்கம் மோசமாக இருக்கும், இனிமேல் போய் பாருங்கள். வலது பக்கம் ப்ரொஃபைல் பேடாக இருக்கும், இடது பக்கம் நல்லாயிருக்கும். சிவகுமாருக்கு இடது பக்கம் நல்லாயிருக்கும், வலது பக்கம் நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் எப்படி டெஸ்ட் எடுத்தாங்கன்னா, சாதா ஸ்டூடியோ கேமரா வச்சாச்சு. கேமரா வச்சு போய் தம்பி ஆன் பண்ணிட்டான். எனக்கு ஏபிஎம் டைலாக் சொல்லிட்டார். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானவரை விடுதலை செய்து வழி தெரிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு என்று கூறிவா. இது டைலாக். இதை நீ நிதானமாக படிங்க அப்படின்னா நான் அதை சொன்னோன்னே சீக்கிரம் படிச்சிட்டேன். படித்தோன்னே என்ன சொன்னான்னா, இப்படி இடது பக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்படியே பேசிட்டு இப்படி நேராக வாங்க, அந்த டைலாக் முடியும் போது வலது பக்கம் ஃபினிஷ் பண்ணுங்க அப்படின்னாங்க. இப்போ என்ன பாருங்கள், இடது பக்கம் பேச ஆரம்பிக்கும் போது இந்த ப்ரொஃபைல் வந்துச்சு கேமராவில். இப்போ 1/3 ப்ரொஃபைல் இப்போ ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வந்துடுச்சு. இப்போ இவன் 2/3 வந்தாச்சு, கடைசியில் லெஃப்ட். ஸோ முகம் மொத்தமே இந்த ஒரு டைலாக் பேசுகிற ஒரு 1.5 நிமிஷத்துக்குள்ளே அவன் செக்அப் பண்ணிக்க முடியும். அது டைலாக் கொடுத்தாங்க, நான் பேசினேன். வீரபாகு தூது செல், தூய வழியில் நடக்கச் சொல், வானமலை விடுதலை செய்து வழி தெரிந்து நடக்கச் சொல், இதை மீறி வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு கூறிவா அப்படின்னா. கட் அது என்ன சொன்னீங்க அப்படின்னாரு. கடைசி டைலாக் எப்படி சொன்னீங்க அப்படி சொன்னாரு. வில்லுண்டு வாளுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலுண்டு கூறிவானா. அப்படி சொல்லக்கூடாது. ஏங்க அப்படின்னா, எம்மிடம் வேலுண்டு கூறிவானா முருகனுக்கு செருக்கு வந்துடுச்சு, முருகன் திமிரு வந்துடுச்சு சொல்லுவாங்க. எம்மிடம் பார்த்தீங்கன்னா நான் யார் தெரியுமா, திமிரு தானே அது. நான் எப்படிப்பட்டா நான் திமிரு வந்த மாதிரி எம்மிடம் வேறொன்று கூறிவானா முருகன் திமிரு வந்துட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. ஐயா வேறு எப்படியா சொல்லணும்னு சொன்னேன். இதை மீறி வில்லுண்டு வாடுண்டு என்று வீணாக வாதித்தால் எம்மிடம் வேலை உண்டு என்று கூறிவான். என்ன சார், தலை சைடில் ஆட்டும் போது எவ்வளோ சாப்பிட்டா இதை சொல்லி கொடுத்து படம் எடுத்தாங்க. அந்த படத்தில் அப்புறம் அவங்களுக்கு இப்போ ஷியாம் கேட்டான். அதில் நிறைய பேருக்கு தெரியும், உங்களுக்கு மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்குன்னு விஜயா முருகனை பற்றி பாடுற பாட்டு ஃபர்ஸ்ட் நைட் சாங் இருக்குது. அந்த செட்டு மொத்தமே பூ, மொத்தமே இவ்வளோ பெரிய ஹால் மொத்தமே பூவில் செட்டு போட்டு அதில் நான் முருகன் நடிப்பேன், கேஆர் விஜயா நடிப்பாங்க. அது செட்டு போட்டது அவர் தான் போட்டார். அதுக்கப்புறம் அந்த படத்தில் சூரபத்மனை போய் சிவாஜி மீட் பண்ண போவார். அது மீட் பண்ண போகிற இடத்துல ஒரு 2 பேர் ஒரு டயலாக் போட்டுப்பாங்க. நான் ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு செலக்ட் பண்ண டைமில் அந்த ஷூட் போய் பார்த்தேன். அப்போ சூரபத்மனா அசோகன் சார் நடிக்கிறாரு. அதனால கருப்பு மேக்கப் போட்டாங்க. கருப்பு மேக்கப் போட்டு இவ்வளோ ஹைட்டுக்கு கிரீடம் வச்சுட்டாங்க. மீசை ஆட்டுக்கடாங்க, இவ்வளோ பெரிய மீசை, அதாவது மூஞ்சி தாண்டி புறமா மீசை வச்சுருக்காங்க. அவர் அசோகன் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி உடம்புல விரிச்சு வச்சுருப்பார். பயங்கர டைட்டு இரும்புமே வச்சுருப்பார். அப்படி உட்காந்துருப்பார். சிவாஜி தூது போயிருப்பார், முருகனுக்காக தூது போயிருப்பார். முருகனா யார் அவன், அவனை யார் என்று கேட்கிறாய், உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன், வேலோடு வந்திருப்பவன், உன்னால் வேதனைப்படும் அமல்களை விடுவிக்கப் போகிறவன், வேலன் வேதத்திற்கு சீலன், பார்வைக்கு பாலன், பகைவர்க்கு காலன். எத்தனை பேரிடம் இருக்கு. கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், சுகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வதைத்த பின் சூரனையும் வென்ற சூரன் என்பார்னா நீ யார், உனக்கும் அவனுக்கு என்ன சம்பந்தம்? சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் ஆயகலை 64க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை வளமைக்கும் பின்னை புதுமைக்கும் தலைவன் அவன், அவனை வேலவன், அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ, வேலவன் அனுப்பிய தூதுவனா? தூதுவன் மட்டுமல்ல, உனக்கு நன்மை எடுத்து ஓதுவவன். இதை பார், சிவனை தவிர யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றவன் நான். அதை அறிந்தாயா நீ? வரத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாழ்ந்து விட்டாய் என்று நான் உன் சிரத்தை அறுப்பதற்கு 12 கரத்தோடு 6 முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? 6 முகம் என்ன, 1000 முகம் படைத்தனான் என்ன? இந்த சூரனை வெல்ல உலகில் எவனும் பிறக்கவும் இல்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. உன்னால் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமாம்? உனக்காகவே தாண்டி வந்தேன் கடலை, வாங்குவேன் உன் உடலை, அணிவேன் மாலையா குடலை, என் ஐயன் கட்டளை இடலை, அதனால் ஒரு தொடலை. என்னது, எப்படிலாம் டயலாக் எழுதிக்காம. ஒரு காலகட்டங்களில் ஒரு பகுத்தறிவாளர்கள் நாட்டை பிடிச்சி ஆட்சி செய்துட்டு இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கையை சேற்றம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி படங்கள் மூலமாக மீண்டும் புராண படங்கள் மூலமாக பக்தி இயக்கத்தை கொண்டு வந்த கேபி ராஜன் எவ்வளவு பெரிய நினைச்சு பாருங்க. அந்த படங்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்தாடு எனக்கு கங்கா. அப்புறம் படத்தில் ஷூட் பண்ணும்போது நாங்கள் கிளைமாக்ஸ் 1966 நவம்பர் மாதம் ஷூட் பண்ணோம். கோவளம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடற்கரை சாரில் கோவளம் இடம் இருக்குது. கோவளத்தில் மகாபலியம் கடற்கரை கோயில் மாதிரி 10 கோயில் செட்டு போடார், கங்கா செட்டு
ஒரு குட்டி குட்டி கோயில், கடற்கரை கோயில் சைஸில் 10 கோயில் போட்டாச்சு. என்ன செலவு பாருங்கள். எல்லாம் போட்டாச்சு. சிவாஜி போய் தங்கியிருக்காரு, பாலாஜி தங்கியிருக்கிறாரு, எல்லாம் பூரா நான் அவருக்கு போய் நைட்டு போய் தங்குறேன். ஒரு நைட்டு 8 மணி ஆகும்போது கடல்லேருந்து பயங்கரமான சத்தம். என்னென்னா அலை சத்தம் இங்கே கேட்குது. 1 கிலோமீட்டருக்கு அந்த என்னென்னா புயல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புயல் ஸ்டார்ட் ஆகி விடிய சவுண்டு தாங்க முடியல. வீடுகளில் ஓடுதா பறந்தனம் போல இருக்குது. 3 நாள் சூரியனே தெரியல. உள்ளே சாப்பிட்டு உள்ளே படுத்துட்டு இருந்த 3 நாள் கழிச்சு அங்கே போய் பார்த்தா கடற்கரை காலியாக இருக்குது. என்னாச்சு? 13 மகாபலி செட்டுகளும் நேராக நாகப்பட்டினம் போயிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் வந்து சாதா ஸ்டுடியோக்குள்ளே கிளைமாக்ஸ் செட்டு போட்டு கங்கா செட்டு போட்டு அதெல்லாம் கிளைமாக்ஸை ஷூட் பண்ணோம். இப்போ சரஸ்வதி சபதம் சாதா ஸ்டுடியோவில் தான் போட்டாங்க. சரஸ்வதி சபதியில் மகாவிஷ்ணு ஆதிசேஷன் மேலே இருப்பார், இந்த பக்கத்தில் தேவியாக இருப்பாங்க. அந்த ஆதிசேஷன் இருக்கக்கூடிய பால் கடல் இருக்கக்கூடிய அந்த பால் கடலில் இப்போ இங்கே படம் இருக்காத மாதிரி கடியில் கடல் மேலே வந்து செட் இருக்குது. செட்டில் வந்து ஆதிசேஷன் பாம்பு நான் நின்றுட்டுருக்கேன். அந்த நாகபாம்போட அடிப்பகுதியில் கடல் இருக்கிற மாதிரி இவர் மேட்டியில் வரைகிறாரு. அந்த கண்ணாடியில் வந்து கம்ப்ளீட் கடல் அட்மாஸ்பியர் வரைஞ்சி தூரத்தில் பார்த்தோம்னா கடல் மேலே அந்த ஆதிசேஷன் இருக்கிற மாதிரி தெரியும். அந்த வேலையால் பண்ணது ஞாபகம் இருக்குது. அதான் முதல் நாள் ஷூட்டிங். தேவியா மகாலட்சுமி அடிப்பாங்க, நான் வந்து மகாவிஷ்ணு அடிப்பேன். ஒரு வேடிக்கை பாருங்கள், அந்த காலகட்டங்களில் என்னுடைய கதாநாயகி எல்லாமே என்னோட வயசில் பெரியது. புரியுதா? மகாவிஷ்ணுவை நான் நடிக்கிறேன். தேவியா வந்து முதலாளின்னு ஒரு படம் நீங்கள் கேள்விப்பட்டிக்க மாட்டேங்க. முதலாளிங்கிற படம் வந்து முக்தா சீனிவாசன் முதல் டைரக்ட் பண்ண படம், SSR ஹீரோவை நடித்த படம். அது அந்த படத்தில் நடிக்கும்போது நான் 8ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 8ஆம் கிளாஸ் நான் படிக்கும்போது முதலாளி படம் வந்துச்சு. அப்போ நான் SLC முடிச்சு ஓவிய கல்லூரி வந்து 6 ஆண்டு முடிச்சு அதுக்கப்புறம் நடிக்க வந்து எத்தனை வருஷம் கூட்டிப்பாங்க. அந்த அம்மா எனக்கு ஜோடிங்கன்னா நல்லா வைப்பாங்க. பெரியக்கா அந்த அம்மாவுக்கு ஒரு டயலாக் கொடுத்துருந்தாங்க. எங்கும் நிறைந்து எல்லோருக்கும் நல்லின்பம் அளிக்கும் பரம்பொருளே, வாயினால் பாடி மந்தினால் சிந்திப்பவர்க்கு வேண்டும் வரத்தை எல்லாம் அளிக்கும் வையகமே, அன்பை விளக்காக்கி ஆர்வத்தை நெய்யாக்கி இதயத்தை திரியாக்கி நட்பை கொண்டு சுழல்வர்க்கு ஏற்றும் பக்தர்களுக்கு வேடிக்கை காட்டி தீராத விளையாட்டு பிள்ளை என்று பட்டமிட திருமாலே, என்ன இந்த ஏதோ தீவிரமான சிந்தனை ஈடுபட்டு விட்டார் போல் தெரிகிறது. லக்ஷ்மி, சிந்தனையும் நான், சிந்திக்க வைப்பதும் நான், ஆதியும் அந்தமும் இல்லாத எனக்கு சிந்தனை என்று தனியாக இருக்கிறதா காட்டு. இதுதான் முதல் ஷாட்டு. எனக்கு எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க. எனக்கு இப்போ நேற்று பார்த்த மாதிரி இருக்குது. 1966 இந்த படத்துக்கெல்லாம் அவர் தான் ஆர்ட் டைரக்டராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீதரன் நாட்டு வரும்போது இப்போ இந்த கதைக்குள்ளே போயிடுவோம். ஸ்டார்டிங் போதெல்லாம் அதை வந்து கும்பகோணத்தில் ஓவியக் கல்லூரியில் படிக்கிறாரு. படித்தோடனே ஆர்ட் டைரக்டருக்கு வந்து நெப்டியூன் ஸ்டுடியோவில் வந்து ராமண்ணா சிவாஸில் நெப்டியூன் ஸ்டுடியோ செய்கிறாரு. நெப்டியூன் ஸ்டுடியோன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நெப்டியூன் ஸ்டுடியோங்கிறது இப்போ உங்களுக்கு ஜானகி எம்ஜிஆர் மகளிர் கல்லூரி இல்லையா, அதுதான் நெப்டியூன் ஸ்டுடியோ. அடையாளத்தில் வந்து ஜானகி எம்ஜிஆர் மகளிர் கல்லூரி, அதுதான் அவன் நெப்டியூன் ஸ்டுடியோ. இந்த நெப்டியூன் ஸ்டுடியோவில் ஆர்ட் டைரக்டராக இருக்குது வாய்ப்பு தருவாங்க. அந்த நெப்டியூன் ஸ்டுடியோவுக்கு ஒரு கதை இருக்குது. 1934 தியாகராஜ பாகவதர் பவளக்கொடி ஒரு நாடகம் போட்டு திருச்சி வட்டாரத்தில் பேர் வாங்கி ஓடிட்டு இருக்குது. 1934 அந்த நாடகத்தை வாங்கி படமாக எடுக்கிறாரு கே. சுப்பிரமணியம். நடிக்கிறாரு. இந்த நாடகத்தில் தியாகராஜ பாகவதர் நடித்த பொண்ணு பேர் SD சுப்புலட்சுமி. அந்த நடிகை கே. சுப்பிரமணியம் 2வது வருஷமாக கல்யாணம் பண்ணிக்கிறார். இவங்க 2 பேர்த்து விட்டு இந்த பவளக்கோட படமாக்கப்பட்ட இடம் இந்த இடம் நெப்டியூன் ஸ்டுடியோ. அதுக்கப்புறமா வந்து 1953 வாழ பிறந்தவள்னு ஒரு படம் வந்து டைரக்ட் பண்ணாரு. அதுக்கு ஒரு ஆர்ட் டைரக்டர் வராது. இந்த வாழ பிறந்த கதாநாயகி யார் தெரியுமா? சொல்லுங்க யாரு கதாநாயகி? TR ராஜகுமாரி கதை. அந்த ராஜகுமாரிக்கு ஒரு கதை இருக்குது. TR ராமண்ணா சொந்த அக்கா. அது ராஜகுமாரி ராமண்ணாவுக்கு குட்டி பையனாக இருக்கும்போது 1941 டைரக்டர் கே. சுப்பிரமணியம் பத்மா சுப்பிரமணியம் அப்பா அவர் ஒரு படத்துக்கு ஒரு கதாநாயகி தேடிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு பார்த்து அந்த வீட்டில் கதாநாயகி இல்லை. ஒரு வேலைக்கார பொண்ணுமே ஒரு சாதாரண பொண்ணு, சுமாரான தோட்டத்தில் ஒரு பொண்ணு வந்து கொண்டாந்து டீ காஃபி குடிச்சிட்டு போகுது. இவர் போனதுக்கு அந்த தேடிட்டு வந்தால் அந்த பொண்ணு வரல. பரவாயில்ல இந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னாரு. வேலைக்கார பொண்ணுமே இருக்குது. பரவாயில்லமான்னு சொன்னோடனே மேக்கப் மேன் ஹரிபாபு, தமிழ்நாட்டிலே பெரிய மேக்கப் மேன். எப்போ அந்த பொண்ணுக்கு மேக்கப் பொண்ணா கே. சுப்பிரமணியத்துக்கு மென்டல் ஆகிட்டார் நினைக்கிறேன், லூஸ் நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு போய் மேக்கப் போடுங்க, யோ பேச மேக்கப் போடியா, மேக்கப் போட சொல்லி டெஸ்ட் எடுத்து ஓகே பண்ணி அந்த அம்மா தான் 1940 சந்திரலேகா படத்தில் இந்தியும் தமிழ் நடித்த மகத்தான கதாநாயகி TR ராஜகுமாரி. தியேட்டர் சொல்லிங்களா, ராஜகுமாரி தியேட்டர் அந்த அம்மா பேரில் கட்டுனது.
அந்த ராஜகுமாரி அறிமுகத்த நாள் கச தேவயானி, அந்த படத்துக்கு பேர் கச தேவயானி. 1941 அந்த அம்மாவை அறிமுகப்படுத்தினவர் கே. சுப்பிரமணியம். ஸோ சொந்த அக்கா வச்சு இவர் வாழை பிறந்தவரில் படம் பண்ணார். அந்த படத்துக்கு அங்கே ஆர்ட் டைரக்டராக இருக்கார். அப்போ அக்கா வச்சு இந்த கொலிய பகாவலி, புதுமை பித்தன், இந்த படத்துலெல்லாம் சிஸ்டர் வச்சே படங்கள் பண்ணார். அதுக்கு மதுரை வீரன் படம் யோகானந்தன் டைரக்ஷனில் அவர் ஆர்ட் டைரக்டராக இருக்கார். மதுரை வீரன் நான் இங்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அது வந்து செருப்பத்திக்க தொழிலாளியோட மகனாக வந்து சிவா எம்ஜிஆருக்கு காட்டுவாங்க அந்த படத்தில். அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜில்லா எல்லா பக்கமே அருந்ததியன்னு சொல்லக்கூடியவங்க செருப்பத்திக்கிற ஜாதி. அந்த அருந்ததியருக்கு குலதெய்வம் இவர் கடவுள் சொல்லி தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் அந்த கம்யூனிட்டி வந்து தேவடா அப்படிம்பாங்க. அதாவது எம்ஜிஆர் வந்து அந்த கம்யூனிட்டிக்கு மொத்தமாக கடவுள் ஆயிட்டார். சூரூரில் வந்து இந்த மாதம் வந்து சண்முக தியேட்டரில் ஒரு வாரம் போட்டாங்கன்னா மதுரை வீரனை 15 நாள் கழிச்சு போட்டால் பழையபடி 3 வாரம் ஓடும். அதாவது பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படி ஓடினா மதுரை வீரன் படத்துக்கு ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 59 கல்யாண பரிசு வருது. சீதர் வந்து அமர தெய்வத்துக்கு கதவசனம் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் உத்தமபுத்தனுக்கு எழுதியிருக்கிறாரு. பட் அவருக்கு கதவசனம் எழுதி டைரக்ட் பண்ண முதல் படம் கல்யாண பரிசு. உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து எம்னி கணேசன், சரோஜாவி, சிஆர் விஜயகுமாரி நடித்த படம். அது சிர்லோஜிபடி ஓட்டு படம். அந்த படத்துக்கு ஒரு ஆழ்க்கார். அதுக்கப்புறம் 1961 தான் சித்ராலயான்னு ஒரு நிறுவனத்தை ஸ்ரீதர் உருவாக்குறாரு. அந்த சித்ராலயா நிறுவனத்துக்கு லோகோ டிசைன் பண்ணது இந்த பாப்பா சொன்னால் லோகோ டிசைன் பண்ணி கொடுத்தது இவர் தான். அப்புறம் சித்ராலயா ஆரம்பித்து தேர் நிலவன் முதல் படம் எடுக்கிறாங்க. அப்புறம் நெஞ்சதோலையும் சொல்லிட்டு இந்த செட்டை பற்றி அப்புறம் மாமா சொல்லியிருந்தாங்க. நெஞ்சோலையும் நெஞ்சம் மரப்பதைன்னு படம், காலருக்கு நேரமே கலர் படம் பண்ணாங்க. அப்புறம் வெண்ணிராடை பின்னாடி வந்து அது எல்லா படமும் கம்ப்ளீட்டாக இவர் தான் ஆர்ட் டைரக்டர். நீங்கள் அந்த படத்துக்கு ஏதாவது நெட்டில் போய் எடுத்து பாருங்கள். வசனம் கோபு, மியூசிக் வந்து எம்எஸ் விஸ்வநாதன், விஸ்வநாத ராமமூர்த்தி, கலை கங்கா, பாடல் கண்ணதாசன், எடிட்டிங் என்எம் சங்கர். இது பர்மனன்ட் டீம். அவர் எல்லா படத்தையும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா டைட்டில் இது பேர். அவர் அப்படி டீமில் வந்து இவர் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. கட்டபொம்மை நாடகமாக போட்டாங்க. அந்த கட்டபொம்மு வரலாறு எழுதி கொடுத்து மாப்போ சிவஞானம் எழுதி கொடுத்து சக்தி கிருஷ்ணசாமி நாடக வடிவம் கொடுத்து சிவாஜி நடித்து அந்த அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு கடைசியில் கையில் விலக மாட்டி சிவாஜி கூட்டி வருவாங்க. பானர் மன்னங்கிறவர் ஜாவர் சீதாராமன், எட்டப்பன் கேரக்டர் விகேஆர் பண்ணுவார். சிவாஜி கட்டமருவா உயிருக்கு பயந்தவர்களே உட்காருங்கள். அவர் சொல்ல ஜாவசம் அகம் அழியவில்லை உனக்கு, உன்னை அழைத்திருந்தால் என் நகமும் அழிந்திருக்கும், அல்லது எட்டப்பனும் தொண்டைமானும் எம்முடைய பிறவாதிருந்தால் உமக்காவது அகம் உண்டாக அமர்ந்திருக்கும். நல்லவர்கள் திட்டார், நன்றாக சொல் நாய்களை திட்டார் என்று. துறவுகள நாய் ஒண்ணுதான் நந்தியோட பிராணி. அதான் சொல்ற அவன் விகே சொல்லு, எட்டப்பா ஈன மொழி பேசாதே, நாவை எழுத்தறி, வாட விரிவனாய் வல்லவனை அழைத்தாய், இனி வாழ்ந்து கொள், வீரம் விலையற்றாய், வேண்டியதை வாங்கி வேண்டிய கூலி கேட்டாய், கும்பிட்டாய், கோழையானாய், கூலி கற்றுக்கொள். ஆனால் அந்நியன் உன்னை போற்ற வேண்டும், அது உனக்கு இனிக்க வேண்டும் என்று மட்டும் எண்ணாதே. நீ காட்டி கொடுத்தாய், நான் காட்டி கொடுக்கப்பட்டேன். ஆனால் நாம் இருவரும் இதே மண்ணில் விளைந்து கொண்டான். எனவே உனக்கு கேடு சூழ்நிலும் இனச்சத்தை எங்கு ஓடித்தான் இருக்கும். ஆகவே என் பேச்சுக்குத்தான் நம்முடைய மதிப்புண்டு, ஏற்பனவன் கிழி கொண்டு காரணம் உரிமை கொண்டு. ஆனால் அவனோ நேற்று வந்தான், இன்று இருப்பான், நாளை போவான் என்ற எல்லைக்கு இலக்கெட்டுக்கு உட்பட்டவன். அவன் பேச்சு கேட்டு மட்டும் வீழாதே, அவன் கத்தி வாய்ச்சலும் கலங்காதே. நான் என்று கூறுவது உனக்கு மட்டுமல்ல, நம்மோடு சிங்கங்களாய் பிறந்து இதோ குரங்குகளாய் கூறியிருக்கும் அத்தனை வீரர்களுக்கும் மாணவத்த மலைகளுக்கு கூறுகிறேன். கூறுகிறேன் தூ காரியம் தூப்பினார் வாய் ரத்தம். ராஜா அண்ணாமலை மரத்தில் சிவாஜி இதை நடிக்கும் போது தொண்டை கிடிஞ்சு ரத்தம் வந்துச்சு. அப்படி சொல்லிட்டாங்க, இனிமே வந்து நாடகம் போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க படமே எடுக்கிறாங்க. வந்துட்டு படம் எடுத்தார். படம் சூப்பர் ஹிட் படம், உங்களுக்கு தெரியும். அது கெய்ரோவில் படம் வந்து போட்டு பட விழாவுக்கு போகுது. கூட நடித்தவங்கள பத்மினி போகிறாங்க, ஜெமினி கேஸை போகணுன்னு நினைக்கிறேன். பத்மினி போகிறாங்க, ராகினி போகுது, டைரக்டரு எல்லாமே புறப்பட்டு கெய்ரோ போகிறாங்க. கெய்ரோ போய் இறங்கினதுக்கப்புறம் திரும்பி பார்த்தா பப்பிமா காணும். எங்கடா பப்பிமா அப்படின்னு. ஏன்னா அது அந்த புள்ள இங்கிலீஷ் பேச, நமக்கு இங்கிலீஷாக தெரியாது. எங்கடா தேடுங்கடா அப்படின்னா பப்பி வரல, காணும். எங்கிட்ட போட்டால் அதான் வெளிநாடுகள் போகும்போது நிறைய வெளிநாடு போகணுன்னு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி எனக்கு கொரோனா கிடையாது, டிவி கிடையாது, வேறு வியாதின்னு இம்ப்ரூவ் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொண்டு போய் காட்டினா தான் உள்ளே விடுவாங்க. இல்லைன்னா பிடிச்சி வச்சுக்குவாங்க. இப்போ பப்பிமா முந்தின நாள் ஷூட்டிங் பரபரப்பு வந்து எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட். பப்பிமா சர்டிஃபிகேட் வாங்க டைம் இல்லை. ஸோ இந்த பாட்டுக்கு நேராக போயிடுச்சு. போன பார்த்து எங்கே மெடிக்கல் சர்டிஃபிகேட் எங்கே வா வீட்டு குவாரண்டைனு ஜெயிலு, எங்கே ஏர்போர்ட் கூட ஜெயிலு போட்டாங்க. இப்போ பார்த்தா இந்த அம்மா உள்ள இருக்குது, எங்கடானா குவாரண்டைன் போட்டு அடா பாவிக்கடா இப்போ எப்படியா கூட்டு வாங்கடானா என்னடா அப்படின்னா யோசிச்சாங்க.
யோசிச்சா ராகினி பார்த்து பப்பி லலிதா பத்மி ராகினி 3 பேருமே நீங்கள் தனியாக பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், கிட்ட வச்சு பார்த்தா கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். ராகினிக்கு பத்மி வித்தியாசம் பெருசாக தெரியாது. நேராக ராகினி போய் இந்த படத்தில் கோபியாசி எடுப்பாங்க. இப்போ மாறு பக்கத்தில் துணி கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு தலையில் ஒரு சொப்பு வச்சுட்டு இருப்பாங்க கோபியாசிகள். கிருஷ்ண கோபி அந்த கோபியாசி மாதிரி வேஷம் போட்டு டிசைன் பண்ண ஒரு சட்டியை கையில் கொடுத்து இந்த ட்ரெஸ் ஒன்றை போட்டு பாவாடை போட்டு நேராக இல்லாமல் அனுப்புகிறாங்க. ராகினி நேராக ஏர்போர்ட்டுக்கு போச்சு. ஏற்பண்ண என்னென்னு எங்கள் அக்காவை பார்க்க போனேன். சரி போ அப்படின்னா உள்ளே போய் பார்த்தாங்க. என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரெஸ்ட் ரூமு டாய்லெட்டுக்கு போய் போய்ட்டுருவேன் அப்படின்னாங்க. நேராக போய் டாய்லெட் போக என்ன டைம் ஆகுது, அந்த ஸ்பீடு கூட டக்கு டக்கு இதை காட்டி அவ கொடுத்து அதை கட்டி காட்டி பாவாடை காட்டி கொடுத்து அதை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு இப்போ வந்து ராகினி வந்து பத்மினி ஆகிட்டான். பத்மினி வந்து ராகினி ஆகிட்டான். நேராக வெளியே வந்தால் அவள் பாட்டு பத்மினி வெளியே போயிட்டு இந்த புள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ பத்மினியை உள்ள போயிட்டு அங்கே போனோன்னே வழக்கம் போல் ஒரு 60 அடிக்கு 30 அடி திரை, பிரம்மாண்டமாக திரை. சிவாஜி பத்மான்னு சொல்லணும் உங்களுக்கு. கிஸ்தி திரை வரி வட்டி வேடிக்கை, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தம் நினைத்தாயா, நீர் பாய்ச்சி நடுவேல் கண்டாயா, நாற்று நட்டாயா, களை வைத்தாயா, கழனி வாழ் கலவருக்கு கஞ்சி கரை சுமந்தாயா, இல்லை அங்கு கொஞ்சம் விளையாடும் எம் குல பெண்ணில் குடிக்க மஞ்சள் வைத்து படி வந்தாயா, அல்ல மாமனா மச்சான மானம் கெட்டவனே எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி, போரடி தெற்குவிக்க மேடை நாட்டு உறவர் கூட்டம் உன் பழங்கிய கூட்டத்தை போரடித்து தலைகளை நெற்கதிகளாக குவித்து ஜாக்கிரதை. எங்க க்ளோஸ்அப்ல 60 சைஸ்க்கு சிவாஜி மூஞ்சி முட்டைக்கண்ணு சவுண்டு சிங்கம் ஜெகிது. முடிஞ்ச உடனே மேடையில் அனௌன்ஸ் பண்ண மிஸ்டர் சிவாஜி கணேசன் அப்படின்னா ஒரு எறும்புன்னு மேலே போகுது. ஏங்க இவ்வளோ க்ளோஸ்அப்பில் ஒரு ஆளை பார்த்துட்டு இந்த ஆளுக்கு 5 அடி என் ஹைட்டில் இருப்பார், அவரோட திரையில போனால் ஒரு சின்ன எறும்பு போகிறமே போகிறாரு. போய் சென்டர்னு திஸ் இஸ் சிவாஜி கணேசன் அடிச்சான், கிழிஞ்சு போச்சு, இந்த ஆளாடா க்ளோஸ்அப் அடிச்சான் அப்படின்னு. இது நம்ம தூண்டு இருக்கிறாரு. க்ளோஸ்அப்பில் மிரட்டிருக்கிறாமா இவனா சிவாஜி கணேசனா, ஆளே அதிருது. எப்பவுமே அதிர்ச்சியா சிவாஜி கணேசன் ஃபர்ஸ்ட் டைமு அப்படிங்கிற உடனே பாப்பியமா சிவாஜி 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 உஷார் பண்ணி காப்பாற்றினாலும். இப்படி எல்லாம் இந்த கட்டபொம்மனுக்கு ஒரு கதை இருக்குது. இப்படி பல படங்களுக்கு பண்ணவர். வந்து பாப்பா சொன்ன மாதிரியே வந்து 300 படங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. பீம்சிங் படங்கள் பண்ணியிருக்காரு, பந்திர படத்துக்கு பண்ணியிருக்காரு, ஏபிஎன் பண்ணியிருக்காரு, பி மாதவன் பண்ணியிருக்காரு, சிவி ராஜேந்திரன் பண்ணியிருக்காரு, ஏசி திலோஜன் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் பண்ணியிருக்காரு. இப்போ விசாரிச்சு பார்க்கும்போது கலாவதி உட்பட எல்லாருமே வந்து இவ்வளவு படமா பண்ணி கூட பிரமாணம் வசதியாக்கான்னு கேட்டால் மணியம்மன் சொல்ற மாதிரி அவ்வளோ பெரிய வசதியாக இல்லை. இந்த செட்டப்லேயே கேவி ராவன் ஒருத்தர் அந்த பாப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேவி ராவன் டாக்டர் வந்திருக்குது. அவர் ஒருத்தர் தான் அவர் கல்யாணம் பண்ண ஆர்ட் டைரக்டர் வந்து சினிமா கூட பேனர் வரைஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு இந்த மாதிரி ஒரு ஹால் சொந்தமாக கட்டி கல்யாணம் பண்ண கட்டி பிள்ளைக்குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கேவி ராகவன் அளவுக்கு எனக்கு கங்கா இருக்காதான்னு தெரியுது எனக்கு. ஓகே தானே? ஓகே பரவாயில்ல. 3 பொண்ணுங்க 3 பசங்க கம்பீரமாக இருக்காங்க. அது மட்டும் முக்கியமானன்னா கீழே அவங்க வரைஞ்ச ஓவியங்கள்லாம் பார்த்தேன். இது வந்து மணியம் செல்வன் அப்பா வந்து மணியம் ஓவியங்களும் கீழே இருக்கிற கங்கா ஓவியங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஜாதி. இவங்க 2 பேருமே அஜந்தா எல்லோர ஓவியங்களை அப்படியே உள்வாங்கிட்டு அந்த சிற்ப எல்லாரா ஓவியங்கள வடிவத்தில் ஹியூமன் பீயிங்கு இந்த சிற்ப வடிவத்தில் இந்த 2 பேட்டர்ன் தான் இவங்க அப்பா. இவர் மணியம் செல்வன் பெரிய ஆர்டிஸ்ட், அவர் சாதாரண நினச்சிக்காருங்க, அவர் பெரிய ஆர்டிஸ்ட். அவர் போர்ட்ரேட்டும் பெருமா வரைவார், இந்த மாதிரி லைன் டிராயிங் வருவார். மணியம் ஓவியங்களும் கீழே கங்கா ஓவியங்களும் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்னில். பட் இத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 70-75 ஒரு 50 வருஷம் ஆகுது. அந்த படங்களை வந்து அப்பாவுமே உள்ள மரியாதை காரணமாக இந்த குழந்தைங்க அந்த படத்தில் சேவ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஒரு எக்ஸிபிஷனாக வச்சுருக்காங்க. அதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு கொடுத்ததுக்காக மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ மணியும் செல்வன் ரொம்ப ஜாஸ்தியான பற்றி சொல்லிட்டாரு. இருந்தாலும் உண்மையை சிவகுமார் மாதிரி ஆர்டிஸ்டான ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு 4-5 ஓவியங்களை மட்டும் காட்டு. ஆமாப்பா இந்த நிறைய ஓவராக போட்டு கூட வந்தாக்கோ ஜாலராக போட்டார் அப்படின்னு சொல்லி யாரும் நினைச்சக்கூடாது. இருந்தாலும் நான் சில விஷயம் அது இன்னொன்று சொன்னார். மணியம் கூட வந்து டெபுடேஷனில் போய் வரைஞ்சாரு, கல்கி பணம் கொடுத்துச்சு கூட போனார். நான் என் சொந்த செலவில் போய் வரைஞ்சேன்னு சொன்னாங்க. அதை மாதிரி சொல்லிடுறேன். இப்போ இந்த தஞ்சாவூர் கோயில் வந்து என்னோட 20 வயசில் ஸ்பாட்டில் 6 மணி நேரம் வரைஞ்சது. அங்கே போய் இங்கே வந்தெல்லாம் கிடையாது. கங்கா வந்து ஆர்ட் டைரக்டர் வீட்டில் வந்து உட்காந்து வரைஞ்சிப்பா. இது அப்படி இல்லை. அதே ஸ்பாட்டில் போய் உட்காந்து 1/6/62 காலையில் 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 2 மணி வரைக்கும் 6 மணி நேரம் ஸ்பாட்டில் வரைஞ்ச ஓவியம். அது மாதிரி ஸ்பாட்டில் இவங்க அப்பா வந்து மணியம் சில படம் வச்சிருக்காரு. பட் நான் வந்து மொத்தமே இப்போ நீ நோட்டில் இருக்கிற படம் மொத்தமாக 24 வயசு கூட முடிச்சிட்டேன். ஞாபகம் வச்சுங்க. இப்போ நீங்கள் பார்த்த படமெல்லாம் திருவண்ணாமலை யாராவது போயிருக்கீங்களா? 1963 எனக்கு 22 வயசில் சன்னதி தெருவில் ஒரு வீட்டு மாடியில் போய் ஒரு பொண்ணு மாடியில் ஒரு படம் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். கதையை தொப்பி வச்சுருந்தேன். இந்த மாதிரி பொண்ணு
இல்லைங்க வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாங்க, இப்போ முந்தாண்ட கல்யாணம், நான் தப்பு தண்டா பண்ண மாட்டேம்மா, தொப்பி வச்சு முடிவு பண்ணாத, உனக்கு பயம் வந்து அந்த மேலே போய் உள்ள பூட்டிக்கணும், மொட்டை மாடி அனுப்பிட்டு உள்பாக்கு பூட்டிடுச்சு. மேலே உட்காந்து 3 மணி நேரத்தில் வரைஞ்ச திருவண்ணாமலை கோவில். இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துருவேன், அவ்வளோதான். இங்கே அங்கே ஒன்றும் டச் அப்லாம் கிடையாது. அந்த ஸ்பாட்டை முடிச்சுட்டு வீட்டில் கட் பண்ணி எடுக்கிறதா, அதுக்காக ஒன்றும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதே திருவண்ணாமலை ஜோதி வைக்கிற மலை உங்களுக்கு தெரியும், ஜோதி அடிக்கடி கார்த்திகமாக ஜோதி வைக்கிறதுக்கு போயிருப்பீங்க. அந்த ஜோதி வைக்கிற மலை மேலே உட்காந்து 8 மணி நேரம், காலையில் 8 மணிக்கு உட்காந்து சாயங்காலம் 4 மணிக்கு சிங்கிள் சிட்டிங், ஒரே தடவை யூரினேட் பண்ண போனேன். 8 மணி நேரம் வரைஞ்ச திருவண்ணாமலை கோயில் மேற்கு கோபுரம். ஓகேங்களா? இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு 17 வயசுலேருந்து 24 வயசுக்குள்ளே போட்டு பவுடர் போடுற வேஷத்துக்கு போயிட்டேன். தொடர்ந்து போட்டுருந்தேன்னா இந்த மேடைக்கெல்லாம் கூப்பிட்டுக்க மாட்டேங்க. இப்போ கொஞ்சம் வசதியாக காருக்கு வச்சு சிவகுமார் வரனா அந்த காரில் சினிமா கொடுத்தது, இது ஓவியம் தான் வர முடியாது. இந்த படம் வந்து மதுரை காட்டிட்டு இருந்தேன், மதுரை காட்டியாச்சு, மதுரை காட்டினா இதான் வந்து மதுரை காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 6 வரைக்கும் சிங்கிள் சிட்டிங். மீனாட்சி அம்மன் கோயிலில் அக்னி வீரபத்திரர் அகோரபத்திரர் மண்டபம் உள்ளது. காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 6 சிங்கிள் சிட்டிங்கில் வரைஞ்ச மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இது. அப்போ வெறும் இந்த மாதிரி படம் தான் வரைவான்னு நினச்சிக்காதீங்க, நல்ல படம் வரைவேன். எனக்கு 18 வயசு 19 வயசில் ஒரு சின்ன ஓவியம் வரைஞ்சிருந்தேன். அந்த ஓவியம் வரைஞ்சி இந்த வாட்டக்கரில் கண்ணீர் வந்திருக்கு, அந்த கண்ணீர் உள்பட ஒயிட் யூஸ் பண்ண மாட்டார். கீழே பார்த்தா பாப்பாவுக்கு தெரியும், எங்கேயுமே ஒயிட் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட இந்த பேப்பர் ஒயிட் விட்டு சளி ஒழுகிட்டு இருக்கும், கண்ணு கொஞ்சம் தண்ணி இருக்கும். இந்த பாப்பாவை நான் வந்து 1959 கணக்கு போட்டு பாருங்கள், 66 வயசு ஆகுது. இதை வரைக்கும் போது நான் பேச்சுலராக இருக்கிறேன். உங்கள் மாதிரி சின்ன பொண்ணு பார்த்துட்டு இந்த படம் நல்லா இதை கொடுத்தேன் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் கேட்டுச்சு. பாருங்க, இதை கொடுத்தீங்கன்னா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிச்சு. எனக்கு பொண்ணை பார்த்தா நல்லா தான் இருக்கிறேன், ஆனால் இதை கொடுக்க முடியாது சாதின்னு சொல்லிட்டேன். கொடுத்துருந்தேன்னா கல்யாணம் பண்ணி பிள்ளை கிழவனாயிருப்பேன். புரியுதுங்களா? இது வந்து இப்போ ஆமாம் அதெல்லாம் திருப்பதிக்கு வந்து 1962 எனக்கு 21 வயசில் கருட உற்சவம் ரத உற்சவம் டயத்துக்கு போய் மேலே தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இந்த ஹாலில் நீங்கள் அதிகமாக போனால் ஒரு 30-40 பேர் இருப்பீங்க. இந்த காலில் 200 பேர் இருந்து எப்படி திரும்பி பாருங்கள், இந்த மொத்த கால் 200 பேர் இருந்து எப்படி இருப்பீங்க? 200 பேருங்கும்போது நீங்கள் படுக்க இடம் இருக்காது. அந்த கேப்பில் நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தர் அடியில் படுத்துட்டான், திரும்பி பார்த்தா காலில் ஒழிக்கிறான், இந்த மாற்ற ஒருத்தர் படுக்கிறான். டேய் படுத்துக்கிறான்னு சொல்லி கூட வந்த 2 ஆர்டிஸ்ட்டு உங்கள் கால் நடுவில் படுத்து 10 மணிக்கு படுத்து காலை 4 மணி வரைக்கும் ஓப்பன் ஸ்பேஸில் படுத்துட்டு தெருக்குழாயில் போய் பம்பில் காய்ச்சி பண்ணி குடிச்சிட்டு 1962 திருப்பதியில் நான் வரைஞ்சது கிட்டத்தட்ட 21 வருஷம். 1962 இந்த ஸ்பாட்டில் வரைஞ்ச ஓவியம். இது எல்லாமே வந்து இப்போது நான் வந்து ஓவியனாக வாழ்ந்துருந்தேன்னா இந்த புக்கு போட முடியாது. இந்த புக்கு போடுறதுக்கு பசங்க வேணும். நான் ஓவியனாக வாழ்ந்துருந்தா இந்த திருவண்ணாமலை சாமியார் இருந்திருப்பேன். சாமியார் இருந்தேன்னா நீ யாருக்கு தேவை? சினிமாக்குள்ளே போனதுனால ஒரு பாய் வந்து கல்யாணம் பண்ணேன், ஒரு பைத்தியார் 2 குழந்தைய பற்றி கொடுத்தா, அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதனால் அவங்க வந்து கிட்டத்தட்ட 5 lakhs செலவு பண்ணி இந்த புத்தகம் போட்டு கொடுத்தாங்க. அதனால் இங்கே கொண்டு வந்து காட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய கதைகள்லாம் இருக்குது. தம்பி மோலியா சொன்னார், வில்லேஜில் இருக்கும்போது எங்கள் ஊரில் டாய்லெட் வசதி கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, குடிநீர் நீர் கிடையாது. அந்த மாதிரி ஊரில் பிறந்த நான் யாரும் சொல்லிக் கொடுக்காம எஸ்எல்சி முடிஞ்சோன்னா மெட்ராஸ் வரதுக்கு முன்னாடி ஜெமினி கணேசன் படம் ஒன்று வரைஞ்சிருந்தேன். ஜெமினி கணேசன் படம் இந்த படத்தை வரைஞ்சி ஜெமினிக்கு அனுப்புனேன். லைன் ட்ராயிங் இதை போட்டு அவன் ஜெமினிக்கு அனுப்பியிருந்தேன். அனுப்பினோடனே அவர் பார்த்துட்டு சிவாஜி எம்ஜிஆர் மற்ற எந்த நடிகரும் பதில் போடல, இவர் மட்டும் எனக்கு பதில் போட்டு வருங்காலத்தில் நீ பெரிய ஆர்டிஸ்டாக வருவேன் அப்படின்னு வாழ்த்தி ஒரு ஃபோட்டோ யூஸ்வலாக ஃபோட்டோ அனுப்புவோம்ல, கீழே கையெழுத்து போட்டு ஆட்டோகிராஃபர் சின்ன ஃபோட்டோ அனுப்பினார். இது வந்து 1958 விதிவசமாக காலம் மாறி 58, 59, 60 மெட்ராஸ் வந்துட்டேன். மெட்ராஸ் வந்து ஸ்கூல் ஆஃப் சேர போகிறேன். அப்போது 58 ஜெமினி கணேசன் எந்த படத்தை அனுப்பினாரோ அந்த படத்தை 2 வருஷத்துக்குள்ள நானாக இம்ப்ரூவ் பண்ணி இப்படி வரைஞ்சேன். இதை வரைஞ்ச உடனே தம்பி சொன்ன மாதிரி ஒரு பொம்மையில் வந்து ஒரு பேட்டி வந்துருந்தது. அக்டோபர் 1966 பேட்டி ஒன்று வந்துச்சு. அதில் ஒரு லைன் ட்ராயிங் ஒன்று. அந்த லைன் ட்ராயிங் பார்த்து ஜெமினி கணேசன் பொம்மை பதிவு பார்த்தேன், என்னை மாப்பிள்ளான்னு கூப்பிடுவார். மாப்பிள்ளை ஒரு ட்ராயிங் ஒன்று பார்த்தேன், பொம்மையில் வந்துச்சு, ஒரு கண்ணீர்லாம் வர்ற மாதிரி லைன் ட்ராயிங் போட்டு பிரமாதாண்டா அப்படின்றாரு. அது இந்த படம் ஜெமினி கணேசன் பாராட்ட படம் இந்த படம். இது
மைசூர் தசரா எக்ஸிபிஷனில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குச்சு. இதை பார்த்துட்டு இவ்வளோ படம் வாங்கியிருக்கேன், ஐயோ ஓ படமாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. என்ன வாங்கியிருக்கேன், கொண்டா காட்டினேன், இந்த படத்தை கொண்டு காட்டினேன். இந்த பார்த்துட்டு டே மாப்பிள்ளை எனக்கு டே எனக்கு கொடுத்துட்றா டே நீ தானே உயிரோடு இருக்கிற, அது வெறும் பொம்மை தானே போயா அப்படின்னு கொடுக்க மாட்டேன். நம்ப மாட்டேங்க. பார்க்கும்போது மாப்பிள்ளை படத்தை கூட சொல்லிட்டு இருப்பாங்க. 20 வருஷம் 25 வருஷம் அவர் கேட்டு டயர்ட் ஆகிட்டார். அப்போ அவர் 80வது பிறந்த நாளில் வந்துச்சு. இப்போ சூர்யா சொன்னார், ஏன்பா ஒரு மரியாதை வேண்டாமா, அந்த காலத்து கிராமத்தில் இருக்கும்போது உனக்கு அந்த ஆள் ஃபோட்டோவில் அனுப்பி கையெழுத்து போட்டுருக்கிறான், ஒழுங்காக கொடுத்துருப்பானார். வேறு வழி இல்லாமல் அந்த படத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போனேன். அது 80வது பொண்டாட்டியோட உட்காந்துருக்காரு. நான் இங்கே நிற்கிறேன், பின்னாடி வைரமுத்து நிற்கிறாரு. இந்த பார்சல் பண்ணி ஒட்டியாச்சு. பார்த்து முடியும் பிரதருக்கு என்னதுன்னு சொன்னேன். அது இப்போ கூட சொல்ல மாட்டேன் மாமா, ஜெமினி கிட்ட காட்டுவேன். இந்த பார்சலுக்குள்ளே என்னதுன்னு கரெக்டாக சொன்னார்னா அதை கொடுப்பேன், இல்லை எடுத்துகிட்டு போயிடுவேன். நேராக போனேன், எவ்வளோ போட்டுருக்கணும் எல்லாத்துக்கும் அது போட்டு இந்த பார்சலை காட்டி, மாமா இது கூட இருந்துக்குன்னு, வேற என்ன ஏன் படம் தாண்டா அப்படின்னாரு. அப்போ மண்டை கூட இருந்துகிட்டே இருந்துக்குது. அப்போ பிரித்து இந்த ஒரிஜினல் படத்தை நான் கொடுத்துட்டேன். அது மாதிரி ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. இவங்க நீ திங்க் பண்ணி பாருங்க, 7 வருஷத்துக்கு முடிஞ்சு போச்சுமா. அவள் கங்கா வந்து வாழ்நாள் கூட வந்து இந்த கதைக்காக வாழ்ந்து 300 படத்துக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. அது லைஃப் டைம் போல ஆர்டிஸ்டாக வந்துருக்காரு. எனக்கு 7 வருஷம் தானே, என் லைஃப் மொத்தமாக 7 இயர்ஸ் தானே பண்ணியிருக்கேன் நான். இதை பாருங்க, 17 வயசு மோகன்லால் அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணிருக்கேன். யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. பேனர் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன், யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பொண்ணு விளையும் பூமின்னு அந்த படத்துக்கு பேர். இப்போ என்னுடைய தலைமுறை யாராக இருந்தாலும் தெரியும், பொண்ணு விளையும் பூமின்னு ஒரு படம். அந்த படத்தில் வந்து பப்பிமா படத்தில் வந்து பேனர் வரையதுக்காக ஒரு ஃபோட்டோ வச்சு கம்பெனியில் வச்சுருந்தாங்க. அந்த படத்தை பார்த்து நான் 1958 வரைஞ்சேன். 58னா எனக்கு 17 வயசு. அந்த படம் வரைஞ்சிருந்தேன். அது அப்படியே இருந்துச்சு. இப்போ சமீபத்தில் 2004-05 வினீத்னு பப்பிமாவுக்கு செஞ்ச ஒரு நடிகர், படங்கள்லாம் ஹீரோனி, இப்போ வினீத்னு பேர். அந்த பையன் கல்யாணத்துக்கு போகும்போது பப்பிமாவை வந்து சஸ்பென்ஸ் மிரட்டலான்னு சொல்லி ஜெமினிக்கு பண்ண மாதிரியே ஒரு பொட்டில் பார்சல் பண்ணி கொண்டு போய் பப்பிமாட்ட, அம்மா இது கூட என்னம்மா இருக்குது அப்படின்னா, தெரியலப்பா சும்மா கெஸ் பண்ணி பாருண்ணா, மனசுக்கே தெரியல அப்படின்னாங்க. இந்த படத்தை கொடுத்தேன், வாங்கினாங்க, பார்த்தாங்க, நீ வரைஞ்சுதான் நான் இவ்வளோ அழகா இருந்தேனா? இல்லைம்மா இதோட அழகா இருந்தீங்கன்னாங்க. அதான் இந்த படம். 17 வயசுல வரைஞ்ச படம். இதை நான் வச்சுக்கிட்டுமா அப்படின்னா, உங்களுக்கு தாம்மா கூப்பிட்டு வந்தேன், நான் கூப்பிட்டு வந்துட்டேன். இது நடந்துச்சு. அப்புறம் 2-3 மாதத்தில் சூர்யா கல்யாணம் ஆச்சு. 2006 நவம்பரில் சூர்யா கல்யாணம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அம்மா வந்தாங்க, வந்து குழந்தைய ப்ளஸ் பண்ணாங்க. ஒரு 2 மாதம் இடைவெளியில் அம்மா போயிட்டாங்க. அப்போ சோபனா வீட்டில் டெட் பாடி இருக்குது அப்படின்னாங்க. நான் மரியாதை முழக்க நான் மாலை ஒன்று வாங்கிட்டு போனேன். இந்த காஃபினில் வந்து சவப்பட்டி நீளமாக இருக்குது. சவப்பட்டி கூட அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுங்க, நம்ம உயிரோடு இருக்கும்போது மூஞ்சில் சுருக்கமெல்லாம் இருக்குது, ஒரு மாப்பி இருக்குது. இறந்து போனால் தெளிவாயிடும். நல்லா பணத்தை நல்லா ஹெல்த்தியாக சேர்த்து போன பணத்தை பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் தெளிவாக புத்தர் மூஞ்சி மாதிரி தெளிவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த அம்மா வந்து நல்லா வேறாக இருப்பா. பார்த்தோன்னா அப்படி ஒரு ஏஞ்சல் தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அப்படியே பார்த்துட்டே போய் நான் கும்பிட்டுட்டு பார்த்தா பக்கத்தில் விளக்கு எஞ்சிட்டு இருந்தது. என்ன பார்த்தா விளக்கு பக்கத்தில் படம் இருக்குது. என்ன பார்த்தா இந்த படம். இந்த படத்தை வச்சு என்னுடைய தலைமையில் நான் இறந்து போனால் சிவகுமார் படத்தை மட்டும் வச்சு விளக்கேற்றி வை, எதுவுமே வேண்டான்னு சொல்லி அந்த படத்தை வச்சு விளக்கேற்றி. அந்த மாதிரி நான் வாழ்ந்த ஓவியம் மொத்தமே வந்து 7 ஆண்டு தான். அவன் தம்பி சொன்ன மாதிரியே இந்தியாவில் வந்து ஓவியர்கள் கூட மரியாதைன்னு கேட்டோன்னா ஒரு இவங்கெல்லாம் நியாயமாக ஒரு அம்மனியமாக தெரு குடியிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த தெருவே வாங்கிக்கணும். இவர் பண்ண சர்வீஸ்க்கு கேட்ட 50 வருஷம் வாங்கியிருக்காரு. ஒரு தெருவில் 10 வீடாக வந்தாலும் வாங்கிக்கணும். அவங்க அப்பா வாங்கி கூட வீடு குடியிருக்க வெக்கமெல்லாம் குடியிருக்காரு. அவங்க அப்பா வாங்கி வச்சு போன அந்த வீடு. இன்னும் பார்த்தா அவங்களுக்கு ஜெயராஜ் மற்ற எல்லா ஆச்சரியமாக கிட்டத்தட்ட ஃப்ளாட்டில் தான் குடியிருக்கிறாங்க. 18 மணி நேரம் ஜெயராஜ் 18 மணி நேரம் வந்திருக்காரு. நைட் ஆனால் பொண்டாட்டி வந்து டீ போட்டு கொடுப்பாளாமா. அவர் இன்னும் உயிரோடு கிடையாது. 86 18 மணி நேரம். என்னாச்சு? ஆர்டிஸ்டில் இந்தியாவில் வேலையே கிடையாது சார். அது ரொம்ப ரேர். நம்ம கேவி ராமூர்த்தன் தான் ஒரு கல்யாணம் பண்ண கட்டிருக்காரு. இந்த பாப்பா ஏதோ டீசெண்டாக சொல்கிறான். பட் அவர் 300 படங்களை ஒர்க் பண்ணதுக்கு இந்த அம்மா சொல்ல வசதி போராது. இந்த மாதிரி 10 பில்டிங் சொந்தமாக இருக்கணும். அது இந்தியாவில் சாத்தியம் இல்லை. ஸோ இந்த சூழ்நிலையில் நான் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்காக அளவில் சந்தோஷப்படுறேன். அந்த புக்கில் வந்து நான் ஏபிஎன் படங்களில் கங்கா எந்தெந்த படத்துக்கு வேலை செஞ்சாரோ அந்த படத்தில் ஸ்டெல்லாம் இருக்குது. அதை இப்போ நம்ம காட்டியிருந்தா டைம் போயிட்டுருக்கு. உங்களை எல்லாரும் சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்ததுக்காக இந்த குடும்பத்துக்கு கலாவுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.